அனைவருக்கும் வணக்கம். கற்போம் வாருங்கள் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடிஆர்பி தமிழ் நியூ சிலபஸில் 8வது பாடமாக இருக்க திறனாய்வியல் பார்த்துட்ருக்கோம். இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து பாடல் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து இன்றைக்கி பார்க்கலாம். வினா எண் 320. பாடலில் ஒரு கூற்று மற்றும் நிகழ்வது நாடக தனிநிலை மொழி. பாடலில் ஒரே ஒரு கூற்று மட்டும் நிகழ்ந்துச்சு அப்படின்னா அது நாடக தனிநிலை மொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாடக நிலை தனிமொழி. வினா எண் 321. இரு கூற்றாக உரையாடலாக அமைவது நாடக தன்னுணர்ச்சி. அதுவே ஒரே ஒருத்தவங்க மட்டும் பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா நாடக நிலை தனிமொழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பேர் உரையாடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது நாடக தன்னுணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 322. புறப்பாடல்களில் வாழ்த்தியல், இயன்மொழி, அரசவாகை, பூவை நிலை, கையறு நிலை முதலியன தன்னுணர்ச்சி தன்மை வாய்ந்தவை. புறப்பாடல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வாழ்த்தியல், இயன்மொழி, அரசவாகை, பூவை நிலை, கையறு நிலை முதலியன தன்னுணர்ச்சி தன்மை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 323. வாழ்த்தியலாவது தலைவனை வாழ்த்துதல். அதாவது புறப்பொருளில் வர வாழ்த்தியல் அப்படிங்கிற தலைப்பில் என்ன கருத்து சொல்கிறாங்க அப்படின்னா தலைவனை வாழ்த்துறது பற்றிய கருத்துகள் இடம்பெற்றிருக்கிறது. வினா எண் 324. இயன்மொழி அப்படிங்கிறது தலைவனின் கொடை, அருள் முதலியவற்றை புகழ்ந்து கூறுதல். வாழ்த்தியல் அப்படின்னா தலைவனை புகழ்ந்து சொல்கிறது. இயன்மொழி அப்படின்னா தலைவனோட கொடை, அருள் முதலியவற்றை புகழ்ந்து கூறுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. 325. அரசவாகை அப்படின்னா அரசனோட இயல்பை கூறுவது தான் அரசவாகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசவாகை அப்படின்னா அரசனது இயல்பை கூறுவது. 326. பூவை நிலை அப்படிங்கிறதுல திருமாலோட திருவுருவோடு உவமித்து கூறும் காயாம்பூவை புகழ்தல். திருமாலோட திருவுருவம் இருக்கு இல்லையா, அதோட உவமித்து கூறும் காயாம்பூவை புகழ்றது தான் பூவை நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 327. அன்புக்குரியவரை இழந்து செயலற்று வருந்துதல் கையறு நிலை. தனக்கு பிடிச்ச ஒருத்தவங்களை இழந்து வருந்துறது தான் கையறு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 328. அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் அப்படிங்கிறது கையறு நிலைக்கான பாடல். அச்சை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் அப்படிங்கிறது கையறு நிலைக்கான பாடல். வினா எண் 329. முனிவர் தெளிந்த பொருளை சொல்லுவது அப்படிங்கிறது பொருண்மொழி காஞ்சி. பொருண்மொழி காஞ்சி அப்படின்னா முனிவர் தெளிந்த பொருளை சொல்லுவது பொருண்மொழி காஞ்சி. 330. அறிவுடையோர் அறம் பொருள் இன்பத்தை அறிய சொல்லுதல் முதுமொழி காஞ்சி. அறிவுடைய பெரியோர் அறம் பொருள் இன்பம் இது 3க்கான கருத்துக்களை சொல்கிறது தான் முதுமொழி காஞ்சி. வினா எண் 331. அரசன் செய்வதற்குரிய ஆட்சி முறையை அறிவுறுத்துவது செவி அறிவுருவு. அரசன் எப்படி ஒரு ஆட்சியெல்லாம் செய்யணும், ஆட்சி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறது தான் செவி அறிவுருவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினா எண் 332. பல்சான்றீரே நல்லது செய்தல் ஆற்றீராயினும் உணர்ச்சியை விட கருத்து மேலோங்கி உள்ளது. அப்படின்னா பல்சான்றீரே அப்படிங்கிற பாடலில் உணர்ச்சியை விட கருத்து மேலோங்கி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்சான்றீரே இறுதியாக நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அப்படின்னு வர பாடல் வரியில் உணர்ச்சியை விட கருத்து மேலோங்கி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 333. பாரதியாரின் தேசிய பாடல்கள் பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள், தன்னுணர்ச்சி பாடல்களே. பாரதியாரின் தேசிய பாடல்கள் பக்தி பாடல்கள், காதல் பாடல்கள் அனைத்தும் தன்னுணர்ச்சி பாடல்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசனின் காதல், தமிழ், இயற்கை, பெண்ணுரிமை, சீர்திருத்த பாடல்கள் அனைத்தும் தன்னுணர்ச்சி பாடல்கள். பாரதிதாசனோட காதல், தமிழ், இயற்கை, பெண்ணுரிமை, சீர்திருத்த பாடல்கள், அதாவது பாரதிதாசன் பாடிய பாடல்கள் அனைத்துமே தன்னுணர்ச்சி பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 335. சீட்டுக்கவி, அங்கத செய்யுள் ஆகியவையும் தன்னுணர்ச்சி பாடல்களே. சீட்டுக்கவி, அங்கத செய்யுள் இது 2ம் தன்னுணர்ச்சி பாடல்கள் வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 336. சானட் வகை வெறும் யாப்பு வடிவத்தை ஒட்டிய பாட்டு வகை. சானட் அப்படிங்கிறது ஒரு யாப்பு வடிவத்தை ஒட்டிய பாட்டு வகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 337. புறநிலை பாடல்கள் அப்படிங்கிறது தொடர்நிலை செய்யுள், கவிதை, நாடகம் என 2 வகைப்படும். புறநிலை பாடல்கள் தொடர்நிலை செய்யுள், கவிதை, நாடகம் என 2 வகைப்படும். அதில் புறநிலை பாடல் அப்படிங்கிறது காப்பியம் சொல்லியிருக்காங்க. புறநிலை பாடல்கள் வகையில் மிக சிறந்து விளங்குவது காப்பியம்.
339 அங்கும் இங்கும் சிதறுண்டிருந்த கதை பாடல்களை சேர்த்து ஒருங்கிணைத்து ஒருமைப்பாடமைய செய்து தொன்மைக்கால காப்பியங்கள் உருவாக்கப்பட்டன என்கிறார் ஹட்சன். அதாவது அங்கேயும் இங்கேயும் சிதறியிருந்த கதை பாடல்களெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைச்சு ஒருமைப்பாடு அமைக்கப்பட்ட ஒரு காப்பியங்கள் தான் அமைச்சு தான் வந்து காப்பியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறவர் ஹட்சன். அங்கங்கே இருந்த கதை பாடல்களை ஒருங்கிணைச்சு உருவாக்குனது தான் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறவர் ஹட்சன். அங்கும் இங்கும் சிதறுண்டிருந்த கதை பாடல்களை சேர்த்து ஒருங்கிணைத்து ஒருமைப்பாடமைய செய்து தொன்மைக்கால காப்பியங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னவர் ஹட்சன். வினாயன் 340 பாரதியாரின் பாஞ்சாலி சபதம் நாடக பாங்கான கதைப்பாடல். பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம் வந்து நாடக பாங்கான கதைப்பாடல். 341 நாடகம் புறநிலை பாடல் வகையை சார்ந்தது. நாடகமும் பார்த்தோன்னா புறநிலை பாடல் வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 342 பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்ற்றியம், மதிவாணர் நாடக தமிழ் நூல்கள் இது எல்லாமே பழங்கால நாடக நூல்கள். பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், செய்ற்றியம், மதிவாணர் நாடக தமிழ் நூல் இது எல்லாமே பழங்கால நாடக நூல்கள். வினாயன் 343 மத்த விலாச பிரகடனம் அப்படிங்கிறது மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய நாடக நூல். மத்த விலாச பிரகசனம் அப்படிங்கிறது மகேந்திரவர்ம பல்லவன் எழுதிய நாடக நூல். வினாயன் 344 சுந்தரம் பிள்ளையின் மனோன்மணியம் 1891 வெளியிடப்பட்டது. இது ஒரு கவிதை நாடகம். சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியம் அப்படிங்கிற நாடகம் செய்யுள் வந்துட்டு ஒரு கவிதை நாடகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 1891 வெளியிடப்பட்டது. அடுத்தது சுந்தரம் பிள்ளை ஷேக்ஸ்பியர் நாடக போக்கினை பின்பற்றி எழுதியுள்ளார். சுந்தரம் பிள்ளை ஷேக்ஸ்பியர் நாடக போக்கினை பின்பற்றி எழுதியுள்ளார். மனோன்மணியம் நாடகத்தின் கரு என்னன்னா கெடுவான் கேடு நினைப்பான். இதெல்லாமே செய்யுள் வடிவத்தில் இருக்கு. செய்யுள் வடிவத்தில் என்ன ஒரு தன்னுணர்ச்சி பாடலா இல்லை தொடர்நிலை பாடலா அப்படிங்கிறத பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. மனோன்மணியம் நாடகத்தோட கரு என்னன்னா கெடுவான் கேடு நினைப்பான். 347 பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு கதைப்பாடல் வடிவில் உள்ளன. இவற்றை சிறு காப்பியங்களாக கொள்ளலாம். பாரதிதாசனின் எதிர்பாராத முத்தம், குடும்ப விளக்கு, பாண்டியனின் பரிசு இது எல்லாமே வந்து கதைப்பாடல் வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம சிறு காப்பியங்களாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 348 பாரதிதாசன், வீரத்தாய், சத்திமுத்த புலவர், நல்ல முத்துக்கதை இது எல்லாமே கவிதை நாடகம்னு சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் எழுதிய வீரத்தாய், சத்திமுத்த புலவர், நல்ல முத்துக்கதை கவிதை நாடகம். நல்ல முத்துக்கதை இது எல்லாமே கவிதை நாடக வகையை சார்ந்தது. வினாயன் 349 தமிழின் சிறப்பினை சித்தரித்து காட்டும் நாடகம் சத்திமுத்த புலவர். அதாவது பாரதிதாசன் எழுதிய சத்திமுத்த புலவர் அப்படிங்கிற கவிதை நாடக நூல் வந்து தமிழோட சிறப்பினை சித்தரிக்கிறது, எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நல்ல முத்துக்கதை அப்படிங்கிறது மூட நம்பிக்கையாளன் பகுத்தறிவுவாதியாக மாறுவதாக காட்டுறது தான் நல்ல முத்துக்கதை. பாரதிதாசன் எழுதிய நல்ல முத்துக்கதை அப்படிங்கிறது மூட நம்பிக்கையாளன் பகுத்தறிவுவாதியாக மாறுவதை காட்டுவது. வினாயன் 351 காப்பியம் தொடர்பான வினாக்கள் வந்திருக்கு. 351 கவிதை இலக்கியங்களுள் பேரிலக்கியமாக திகழ்வது எதுனா காப்பியம். கவிதை இலக்கியங்களுள் பேரிலக்கியமாக திகழ்வது காப்பியம். காப்பியத்தின் வளர்ச்சி நுண்ணறிவு திறனையும் கற்பனையின் விரிவையும் குறிப்பது என்கிறார் கெர் அப்படிங்கிறவர். என்ன சொல்றாருன்னா, கெர் அப்படிங்கிறவர் காப்பியத்தோட வளர்ச்சி நுண்ணறிவு திறனையும் கற்பனையோட விரிவையும் குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 353 வீர உணர்வினை முதன்மையாக கொண்டு காப்பியங்கள் தோன்றின. வீர உணர்வினை முதன்மையாக கொண்டு காப்பியங்கள் தோன்றின. 354 காப்பியங்களை தொன்மை காப்பியங்கள், நம்பகமான காப்பியங்கள் என இருவகைப்படுத்துவர். காப்பியங்களை தொன்மை காப்பியங்கள், நம்பகமான காப்பியங்கள் என இருவகைப்படுத்துவர். 355 சங்ககாலம் தமிழ் யுகத்தின் வீர யுகம். சங்ககாலம் அப்படிங்கிறது தமிழ் யுகத்தோட வீர யுகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வினாயன் 356 தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு மேற்றே. உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படின்னு தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்காங்க. தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு மேற்றே, உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே. இதில் தொன்மை வடிவம் அமைந்த இலக்கியமே மிக பல வடிவம் என விண்டர்நிட்சு கூறுகிறார்.
தொன்மைதானே சொல்லும் காலை உரையோடு மேற்றே, உரையோடு புணர்ந்த பழமை மேற்றே அப்படிங்கிறது வந்து தொல்காப்பியம் சொல்கிற கருத்து. தொன்மை வடிவம் அமைந்த இலக்கியமே மிக பழைய வடிவம் அப்படின்னு சொல்கிறவர் வின்டர்நெட்ஸு. வினாயன் 358 பெருஞ்சேரல் இரும்பரை அதிகமானோடு போரிட்டு வென்றதை பற்றி தகடூர் யாத்திரை பாடுகிறது. பெருஞ்சேரல் இரும்பரை அதிகமானோடு போரிட்டு வென்றதை பற்றி தகடூர் யாத்திரை பாடுகிறது. வினாயன் 359 மணிமேகலையில் காப்பியத்தன்மை இறுதி வரை இல்லை, மற்ற சமய கொள்கைகளை கடிந்துரைக்கிறது. மணிமேகலையில் காப்பியத்தன்மை இறுதி வரைக்கும் இல்லை, அதில் மற்ற சமய கொள்கைகளை கடிந்துரைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 360 குண்டலகேசிக்குரிய 19 பாடல்கள் புறத்திரட்டு நூலில் காணப்படுகின்றன. குண்டலகேசியோட 19 பாடல்கள் வந்து புறத்திரட்டு நூலிலிருந்து கிடைச்சிருக்கு. 361 ஐஞ்சிறுங்காப்பியங்களில் காப்பிய பண்புடையது சூளாமணி மட்டுமே. ஐம்பெருங்காப்பியம் ஐஞ்சிறுங்காப்பியம் எடுத்துக்கிறோம். அதில் ஐஞ்சிறுங்காப்பியங்களில் சூளாமணி மட்டும்தான் காப்பிய பண்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. வினாயன் 362 உதயனகுமார காவியத்தில் அடிப்படை காப்பிய கொள்கை சிறிதும் இல்லை என்று அதை பதிப்பித்த ஊவேசா கூறுகிறார். உதயகுமார காவியத்தை பதிப்பித்தவர் யாருன்னா ஊவேசா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காப்பிய கொள்கைக்கு அடிப்படையான கருத்துக்கள் எதுவுமே உதயனகுமார காவியத்தில் இடம்பெறல அப்படிங்கிறதுனால இது ஒரு இலக்கியமாக கொள்ளுவதற்கு தகுதியற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு இலக்கியமாக கொள்வதற்கு தகுதியற்றது. அடுத்தது நாககுமார காவியம் அச்சிட்டு நூலாக வெளியிட பெறவில்லை. நாககுமார காவியம் அச்சிட்டு நூலாக வெளியிட பெறவில்லை. வினாயன் 364 பெருங்கதை காப்பிய பண்புகள் நிறைந்த ஒரு சீரிய காப்பியம். பெருங்கதை காப்பிய பண்புகள் நிறைந்த ஒரு சீரிய காப்பியம். வினாயன் 365 பெருங்கதையின் ஆசிரியர் கொங்குவேளிர். பிரகத்கதா எனும் வடமொழி நூலின் தழுவல். பெருங்கதையோட ஆசிரியர் யாருன்னா கொங்குவேளிர். அந்த பெருங்கதை அப்படிங்கிறது வடமொழி நூலான பிரகத்கதாவை தழுவி எழுதப்பட்டது. வினாயன் 366 துர்விநிதன் என்ற கங்க மன்னனால் விழுப்பொருள் பயப்ப செய்வன என்கிறார் பேராசிரியர். அதாவது பெருங்கதை குறித்து பேராசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, துர்விநீதன் என்ற கங்க மன்னனால் விழுப்பொருள் பயப்ப செய்யப்பட்டது தான் பெருங்கதை அப்படின்னு சொல்கிறது பேராசிரியர். வினாயன் 367 தண்டி அலங்காரம் குறிப்பிடும் காப்பியம் என்பது சிறு காப்பியமாக கொள்ளலாம். தண்டி அலங்காரத்தில் காப்பியம் அப்படின்னு சொல்கிறது ஐஞ்சிறுங்காப்பியங்களை குறிக்கிறதா இடம்பெற்றிருக்கிறது. வினாயன் 368 இழுமென் மொழியால் விழுமியது நுவலினும் பரந்த மொழியான் அடிநிமிர்ந்து ஒழுகினும் தோலென மொழிப தொன்மொழி புலவர். அதாவது தோலுக்கான விளக்கம் தொல்காப்பியத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இழுமென் எண்வகை வனப்பில் தோலும் ஒரு கருத்தாக இடம்பெற்றிருக்கும். அந்த தோலுக்கு வந்து தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இழுமென் மொழியால் விழுமியது நுவலினும் பரந்த மொழியான் அடிநிமிர்ந்து ஒழுகினும் தோலென மொழிப தொன்மொழி புலவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 369 அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய நான்குள் ஒன்றேனும் இரண்டேனும் குறைந்து வருவது காப்பியம். பெருங்காப்பியம் நான்கையும் பற்றி பாட வேணும். காப்பியம் பெருங்காப்பியம் தண்டி அலங்காரத்தில் காப்பியம் பெருங்காப்பியம் அப்படின்னு 2 இடம்பெற்றிருக்கும் காப்பியங்களை. பெருங்காப்பியம் அப்படிங்கிறது ஐம்பெருங்காப்பியங்களையும், நார்மலாக காப்பியம் அப்படின்னு சொல்கிறது ஐஞ்சிறுங்காப்பியங்களையும் குறிச்சிருக்கும். அதில் அறம் பொருள் இன்பம் வீடு இதில் ஒன்றோ அல்லது இரண்டோ இல்லை பலவோ குறைந்து வந்துச்சு அப்படின்னா அது ஐஞ்சிறுங்காப்பியம். ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறது 4 கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கும். நார்மலாக 4 கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காப்பியம் 3க்கும் மேற்பட்ட பொருள்களை பற்றி பாடுதல் கூடாது. காப்பியம் அதாவது சிறு காப்பியம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து 3க்கும் மேற்பட்ட பொருள்களை பாடுதல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறு காப்பியம் பெருங்காப்பியம். பெருங்காப்பியம் அப்படிங்கிறது 4 அறம் பொருள் இன்பம் வீடு அந்த 4 கருத்துக்களையும் பாடணும். சிறு காப்பியம் அப்படிங்கிறது 1 குறைந்தோ இல்லை 1 2 கூட குறைஞ்சி பாடலாம், ஆனால் 3க்கு மேலே வச்சு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் சிறு காப்பியத்துக்கும் பெருங்காப்பியத்துக்கும் தண்டி அலங்காரம் சொல்கிற விளக்கம். 371 சிலப்பதிகாரத்தில் வீடும் மணிமேகலையில் பொருளும் இன்பமும் பாடப்படவில்லை. சிலப்பதிகாரத்தில் வீடும் மணிமேகலையில் பொருளும் இன்பமும் பாடப்படவில்லை. 372 காப்பிய தலைவனின் 10 உடலுறுப்புகளை வர்ணிப்பது தசாங்கம். காப்பிய தலைவனின் 10 உடலுறுப்புகளை வர்ணிப்பது தசாங்கம்.
373 காப்பிய கவிதை எப்போதும் உண்மைத்தன்மை வாய்ந்த பொருளையொட்டிய அமைதல் வேண்டும். ஆபர்க்ரோமி. காப்பிய கவிதை அப்படிங்கிறது எப்போதுமே உண்மைத்தன்மையை ஒட்டி தான் அமையணும் அப்படின்னு சொல்கிறவர் ஆபர்க்ரோமி. 374 காப்பிய கதை தெளிவாகவும் அதன் பகுதிகள் சம அளவிலும் மேன்மையுற விளக்கும் முறையில் இருத்தல் வேண்டும். காப்பியம் அப்படிங்கிறது தெளிவாகவும் அது சமமான அளவுல மேன்மையுற விளக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் கேர். வினாயன் 375 காப்பிய கதையின் செயல் நிகழும் காலம் ஓராண்டு நிகழ்ச்சிகளாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறவர் மிண்டர்னோ. ஒரு காப்பியம் இருக்குன்னா அதில் இருக்க நிகழ்ச்சிகள் எல்லாமே ஓராண்டுக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சிகளாக இடம் பெற்றிருக்கணும்னு சொல்கிறவர் மிண்டர்னோ. வினாயன் 376 கதை தலைவனின் முழு வாழ்க்கை வரலாறும் முக்கியம். காப்பியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் கதை தலைவனோட ஒரு முழு வாழ்க்கை வரலாறுமே இடம்பெற்றிருக்கணும்னு சொல்கிறவர் ஜிரால்டி. 377 காப்பியத்திற்கு கதையை விட பாத்திரமே முக்கியம் என்கிறார் அரிஸ்டாட்டில். காப்பியத்திற்கு ஒரு கதை அப்படிங்கிறத விட அதில் இருக்க கேரக்டர்ஸ் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறவர் அரிஸ்டாட்டில். 378 காப்பிய இலக்கணத்தை கூறும் நூல்கள் தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், நவநீத பாட்டியல். காப்பிய இலக்கணத்தை சொல்கிற நூல்கள் எதுனா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், நவநீத பாட்டியல். 379 கருத்துக்களை பொருள்களுக்கும் கதை மாந்தருக்கும் தொடர்பு படுத்தி காப்பிய கதைக்கேற்ப அமைக்கும் கால் அவை செம்மையுடையவனாக ஆகின்றன என்கிறார் ஜோசப் அடிசன். கருத்துக்களை பொருள்களுக்கும் கதை மாந்தருக்கும் தொடர்பு படுத்தி காப்பிய கதைக்கேற்ப அமைக்கும் கால் அவை செம்மை உடையவனாக ஆகின்றன என்பவர் ஜோசப் அடிசன். வினாயன் 380 காப்பிய பாடலின் மொழி தெளிவாக இருப்பது மட்டும் போதாது, அது விழுமியதாகவும் இருத்தல் வேண்டும். ஒரு காப்பிய பாடலோட மொழி அதாவது அங்கே இருக்க சொற்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் போதாது, அது பயனுள்ளதாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக அது சாதாரண சொற்களையும் பேச்சு வழக்கு சொற்றொடர்களையும் தவிர்த்தல் வேணும். சொல் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு பேச்சு வழக்க சொல்ல கொண்டு போயெல்லாம் அங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறவர் ஜோசப் அடிசன். காப்பிய பாடலின் மொழி தெளிவாக இருப்பது மட்டும் போதாது, அது விழுமியதாகவும் இருத்தல் வேண்டும். இதற்காக அது சாதாரண சொற்களையும் பேச்சு சொற்றொடர்களையும் தவிர்த்தல் வேண்டும் என்கிறார் ஜோசப் அடிசன். இன்றைக்கி நம்ம காப்பியங்கள் பற்றியும் பாட்டு பற்றி பார்த்தோம். நாளைக்கு வீடியோவில் நாடகம் புதினம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.